மாநிலங்களுக்கு இடையிலான ஆம்னி பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. வெளிமாநிலங்களுக்கு மீண்டும் ஆம்னி பேருந்து இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களுக்கு இடையிலான ஆம்னி பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்புலன்ஸ் பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கப்படும் என தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 18 நாட்களுக்கு பிறகு இந்த பேருந்து சேவை என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் என தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் பதிவெண் கொண்ட பேருந்துகள் கேரளா உள்ளே செல்லும் பொழுது தனியாக வரி வசூலிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில கேரள அரசு எந்த விதமான முன் அறிவிப்பின்றி தமிழக பேருந்துகளை சிறைப்பிடித்தது. இதனால எல்லை பகுதிகளிலேயே பேருந்துகள் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில தான் கடந்த 18 நாட்களுக்கு பிறகு 18 நாட்களாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்துகள் இயங்கப்படாமல் இருந்தது. இந்த விவகாரத்துல தமிழக தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்துகளுடைய அது பேருந்துகள் இயக்கக்கூடிய உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால இந்த விவகாரத்துல தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் அவர்களிடம் இந்த விவகாரம் குறித்து முதல்வரிடம் எடுத்து சென்று நல்ல தீர்வை ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் கேரளாவுக்கு செல்லும் ஐயப்பன் பக்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்புலன்ஸ் பேருந்து சேவைகள் இன்று முதல் இயக்கப்படும் என தற்பொழுது தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகம் பதிவெண் கொண்ட ஆம்புலன்ஸ் பேருந்துகள் கேரளா, கர்நாடகா செல்லும் பொழுது ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக ஒரு வரி கட்டியிருந்தாலும் மாநிலத்துக்கு அந்த மாநிலம் செல்லும் பொழுது கூடுதலாக வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் என்பது ஏற்பட்டது. தமிழகத்துல எந்த மாநிலத்திலுமே இல்லாம தமிழகத்துல அந்த நடைமுறை முதலாக கொண்டு வரப்பட்டது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழகத்துக்கு வரும்பொழுது கூடுதலாக வரி செலுத்த வேண்டிய என்ற கட்டாயத்தால் தான் நாங்களும் அந்த வரியை செலுத்த கேட்கிறோம் என கேரளா மாநிலம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் ஐயப்ப பக்தர்கள் நலனை கருத்தில் கொண்டு 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மாநிலங்கள் இடையேயான ஆம்புலன்ஸ் பேருந்து சேவைகள் இன்று முதல் தொடங்கப்படும் என தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள்.